இண்டிகேட்டர் ட்ரேடர். ஸோ ட்ரேடிங் வியூவில் இருக்க இண்டிகேட்டர்ஸில் போயிட்டு ஹியூலன் பெக் அப்படின்னு அடிங்க. இந்த வந்துடும் இது ஹியூலன் பெக் ட்ரெண்ட் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு பிஓஎஸ் வேவ்ஸ்னு 1300 பீப்புள் லைக் பண்ணியிருக்காங்க. இந்த இண்டிகேட்டர் வந்து ரொம்ப சிம்பிள் பார்க்கறதுக்கு. வந்து இந்த இண்டிகேட்டர் எப்படி இருக்கும்னா, இது ரெட் இருக்கும். ரெட் இருந்துச்சுன்னா வெறும் நம்ம செல் தான் பண்ண போகிறோம். க்ரீன் இருந்துச்சுன்னா நம்ம வெறும் பை தான் பண்ண போகிறோம். ஓகே, சில பேர் இந்த இண்டிகேட்டர் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா எக்ஸ்ட்ரீம்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரீம் வருதா, இந்த இடத்துல எக்ஸ்ட்ரீம் வரும்போது எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா ஹாஃப் ட்ரெண்ட் போயிட்டு இல்லை சூப்பர் ட்ரெண்ட் போயிட்டு ஏதாவது ஒன்று எடுத்துருப்பாங்க. ஹாஃப் ட்ரெண்டாக சூப்பர் ட்ரெண்டு இந்த இடத்துல எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னா, இந்த இடத்துல பாருங்கள் இது வந்து எக்ஸ்ட்ரீம் ரீஜனுக்குள்ளே போகுது. கரெக்டாக இது வந்து எக்ஸ்ட்ரீம் ரீஜனுக்குள்ளே இந்த இடத்துல போயிட்டே இருக்குது. போயிட்டு இந்த இடத்துல வந்து இது வந்து செல்லுக்கு மாறுது. கரெக்டாக புரியுதா? இந்த இடத்துல இது வந்து செல்லுக்கு மாறுது. உடனே செல் பண்ணுவாங்க. இந்த இடத்துல செல் பண்ணியிருந்தா அது ப்ரைஸ் வந்து எவ்வளோ தூரம் போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதே போல் இது வந்து ரெட்டில் இருக்குது. ரெட்டில் இருக்கும் போது இது வந்து கீழே இந்த லைனை தொடணும். இந்த லைனை தொடணும், இல்லை இது வெளியே போகணும். அதுக்கப்புறமா ப்ளூவில் எப்போ சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லி பார்க்குறோம். இந்த கேண்டலில் ப்ளூவில் சேஞ்ச் ஆகுது. அதுக்கப்புறம் பாருங்கள் ப்ரைஸ் அப்படியே நல்லா மேலே போகுது. அதே போல் இந்த இடத்துல வந்து ரெட்டில் வருது, இந்த லைன் நல்லா தொட்டுடுச்சு. அதுக்கப்புறமா வந்து ஒரு ப்ளூவில் ஃபார்ம் ஆகுது, திரும்ப வந்து ஒரு அப்பு. திரும்ப இந்த இடத்துல வந்து வெளியே வந்துடுச்சு, ஒரு ப்ளூவில் ஃபார்ம் ஆகுது, திரும்ப வந்து அப்பு. பட் இதை வந்து நம்ம எடுக்க மாட்டோம். இந்த இடத்துல நல்லா வந்து வெளியே வரல. இது வந்து லைட்டாக தொட்டிருந்தா போதும். பட் நல்லா வெளியே வந்துருதுன்னா இதுதான் வந்து நல்லா வெளியே வந்திருக்கு. இதெல்லாம் நல்லா வெளியே வந்திருக்கு. ஆக்சுவலாக இது கூட வந்து ஆக்சுவலாக சரியாக வெளியே வரல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வெளியே போயிருக்கு. அதாவது பேண்டை விட்டு வெளியே போகிறத சொல்கிறேன். ஓகே, ஸோ அதே போல் தான் இதுவும். இது பாருங்க நல்லா வந்து வெளியே வந்திருக்கு. பேண்டை விட்டு நல்லா எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. அப்போ வந்து இது ப்ளூவாக மாறுது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி போவீங்க. இந்த இடத்துல என்ட்ரி போயிட்டு இங்கே எங்கன்னா இந்த ஏடிஆர் லோ இருக்குல்ல, இதுக்கு கீழே எங்கன்னா ஸ்டாப் லாஸ் போடுவீங்க. ஸ்டாப் லாஸ் போட்டு எய்மிங் ஃபார் 1:2 இல்லை ஃபாஸ்ட்டாக ஸ்கேல் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுவீங்க. ஸோ இதை வந்து இப்படியும் ட்ரேட் பண்ணலாம். ஓகேவா? இது வந்து எக்ஸ்ட்ரீம்ஸை வச்சுக்கிட்டு இந்த பேண்டை ட்ரேட் பண்ணலாம். அதான் நான் சொல்ல வர்றது. இதுக்கு வந்து நீங்கள் ஆஃப் ட்ரெண்ட் தான் போடணும் இல்லை. சில பேர் வந்து ஆர்எஸ்ஐ யூஸ் பண்ணுவாங்க, இல்லைனா எல்லர் ஃபிஷர், இல்லைனா ஸ்டொக்காஸ்டிக்ஸ் அப்படி ஏதாவது யூஸ் செஞ்சு ஒரு கிராஸ் ஓவர் எடுக்கலாம். ஏன் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் படிக்க தெரிஞ்சதுன்னா மெக்டி வச்சு கூட ஒரு கிராஸ் ஓவர் எடுக்கலாம். பட் நம்ம வந்து இதை அப்படி ட்ரேட் பண்ண போகிறது இல்லை. நான் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து இதை ட்ரேட் பண்ண சொல்லி தர போகிறேன். இதில் என்ன பண்ணணும்னா செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் வந்து என்னென்னா 51.5 நான் யூஸ் பண்ண செட்டிங்ஸ் இதுதான். 51.5 நான் கோல்டில் யூஸ் பண்ணேன். ஸோ நிறைய ட்ரேடர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை சொல்கிற இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் ஒர்க் ஆகுது, சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னா, நான் எல்லாருக்கும் சொல்கிற விஷயம் கண்டிப்பாக அப்படி தாங்க இருக்கும். எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லையும், எல்லா செட்டிங்ஸ்லையும், எல்லா டைம் ஃப்ரேம்லையும், எல்லா செஷன்ஸ்லையும் அப்படி ஒர்க் ஆகாது. அது எதில் ஒர்க் ஆகுது, எந்த செட்டிங்ஸை மாற்றணும், எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நல்லா ஒர்க் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கிறதுலாம் உங்களோட வேலை. ஓகே, நம்ம ஸ்ட்ராட்டஜி மட்டும் தான் சொல்ல முடியும். அவ்வளோ வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்டில் உங்களோட சைக்காலஜிக்கு, உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு எல்லாம் சேர்த்து வச்சு நம்ம வந்து அதை சொல்லிட்டு இருக்க முடியாது. அது வந்து அவங்கவுங்க தான் அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இல்லை உங்களால் அந்த ஹார்ட் ஒர்க் பண்ண முடியல, எனக்கு வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்குது அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ப்ளஸ் வந்து 10க்கு 4 ட்ரேட் தான் நான் வந்து வின் பண்ணுறதுக்கு எய்ம் பண்ணுவேன். 10க்கு 4 ட்ரேடு 1:2. இப்போ நான் 1:3 வைக்கிறேன்னா 10க்கு 3 ட்ரேட் இருந்தால் போதும், நான் வந்து ப்ராஃபிட்டில் இருப்பேன். சில பேருக்கு வந்து 10க்கு 10 ட்ரேடே வேணும், 10க்கு 6 ட்ரேட் வேணும், 10க்கு 7 ட்ரேட் வேணும், 10க்கு 5 ட்ரேட் வேணும்னா அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி, அந்த 50-60% இருக்க ஸ்ட்ராட்டஜிலாம் எனக்கு வந்து அவ்வளோ பெருசாக தெரியல. நான் வந்து ஒரு 30-45% இருக்க ஸ்ட்ராட்டஜி எடுத்துப்பேன். ஒரு நல்ல ரிஸ்க் ரிவார்டு இருக்க ஸ்ட்ராட்டஜியாக எடுத்துப்பேன். சரி, ஓகே. ஸோ இப்போ செட்டிங்ஸ் வந்து மாற்றிட்டேன். என்னன்னு பார்த்துக்கோங்க, 51.5 அப்படின்னு சொல்லி மாற்றிட்டேன். அடுத்து ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ண போகிறேன். அந்த இண்டிகேட்டர் எதுனா மெக்டி. இது வந்து ஒரு செம ஃபேமஸ் இண்டிகேட்டர், ஸ்டாண்டர்டைஸ்டு மெக்டி ஹீகினாஷி டிரான்ஸ்ஃபர்மேஷன் எலிகோப்ரா. அது 4300 பீப்புள் லைக் பண்ணியிருக்காங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். யூஸ்வலாக மெக்டி எப்படி இருக்கும், யூஸ்வலாக மெக்டிக்கு வந்து இந்த எக்ஸ்ட்ரீம் ரீஜன்லாம் இருக்காது. கரெக்டாக இதை நான் இப்போ டெலிட் பண்ணிடுறேன். டெலிட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம போகிறோன்னா மெக்டி வந்து யூஸ்வலாக எப்படி இருக்கும், எந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் ரீஜனும் இருக்காது மெக்டியில். இந்த இடத்துல பாருங்கள், எந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் ரீஜனுமே இல்லை. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் ரீஜன் வருது, தெரியுதா? ஒரு ஆரோ மார்க் வருது. அதாவது இந்த இடத்துல ஒரு ஆரோ மார்க் வருது அப்படின்னாவே எக்ஸ்ட்ரீம் ரீஜனுக்குள்ளே கொடுத்துட்டு வந்து ரிவர்ஸ் ஆகுது. இந்த எக்ஸ்ட்ரீம் ரீஜனுக்குள்ளே வந்துட்டு ரிவர்ஸ் ஆகுது. இந்த இடத்துலலாம் ரெட் ஒரு ஆரோ மார்க் வருதுனாவே அது வந்து எக்ஸ்ட்ரீம் ரீஜனில் வந்துட்டு ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதுதான் வந்து இந்த ஆரோ மார்க்குக்கான அர்த்தம். பட் நம்ம இந்த ஆரோ மார்க்கை மட்டும் எடுக்க போகிறதில்ல. பட் நீங்கள் இந்த ஆரோ மார்க் மட்டுமே, அதாவது இந்த இண்டிகேட்டர் வந்து ரிவர்சலுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு ஆரோ மார்க் வர ஏரியாவில் நீங்கள் வந்து ஒரு ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜியை டெவலப் கண்டிப்பாக பண்ணிக்கலாம். ஸோ இந்த இண்டிகேட்டரை பற்றி நான் ஷார்ட்டாக சொல்லிட்டேன். இது வந்து எதுவும் இல்லை, இது வந்து ஒரு மெக்டி. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் செட்டிங்ஸ் பெருசாக இதில் சேஞ்ச் பண்ணலை. ஏன்னா மெக்டி செட்டிங்ஸ் தான் இது. அப்படியே நான் விட்டுட்டு இதில் வந்து ஹிஸ்டோகிராம் மட்டும் தூக்கிறேன். எனக்கு இதில் ஹிஸ்டோகிராம் தேவையில்லை, அதனால நான் அதை மட்டும் தூக்கிட்டேன். ஓகேவா? ஸோ இதில் பாருங்கள், இது வந்து ரிவர்ஷன் த்ரெஷ்ஹோல்டு 100 பார்ஸ் பின்னாடி பார்க்குது. இதெல்லாம் நீங்கள் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் நான் எதுவுமே சேஞ்ச் பண்ணலை. நான் வந்து அப்படியே விட்டுடுறேன் இதை. இப்போது இது வந்து ரொம்ப கிளியர் ஆயிடுச்சு. இப்போ திரும்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, ஹியூலன் பெக்
நான் ஸ்பெல்லிங்கை மறந்துட்டேன். அது என்ன வரும்? ஹியூலன் பெக், யூஹெச், நான் ஹெச்யூன்னு போட்டேன், ஹியூலன் பெக். ஓகே, ஸோ இந்த ஹியூலன் பெக்கில் போயிட்டு இப்போது ஆஸ் யூஷுவல் சொன்ன போல் 51.5. ஓகேவா? ஸோ இப்போ வந்து கிளியராக புரிஞ்சிருச்சு நம்ம எப்படி வந்து ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணுறோம் அப்படின்றது புரிஞ்சிருச்சு. ஏன்னா ஸ்ட்ராட்டஜி எப்படி பில்ட் பண்ணுறோம்னு தெரிஞ்சாதான் உங்களுக்கு வந்து அதை வந்து நல்லா இன்னும் ரிஃபைன் பண்ண முடியும். நிறைய பேர் வந்து ஸ்ட்ராட்டஜி டெவலப் பண்ணுறதை ஸ்கிப் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால கூட நிறைய டவுட்ஸ் கேட்பாங்க. பட் ஒரு ஸ்ட்ராட்டஜியை எப்படி டெவலப் பண்ணுறோம் அப்படின்றத நான் பொறுமையாக வந்து ஒரு வீடியோவோட ஆரம்பத்தில் சொல்கிறேன். அதுதான் ஆக்சுவலாக ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த இடத்துல பாருங்கள் எப்படி ட்ரேட் பண்ண போகிறோன்னா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இது வந்து ரெட்டில் இருக்கணும். ஸோ ரெட்டில் இருக்கும் போது தான் நம்ம செல் பண்ண போகிறோம். அதில் வந்து எந்த டவுட்டும் கிடையாது. அதில் முக்கியமான விஷயம் என்ன, இந்த மிட்லைன் இருக்குல்ல, இந்த மிட்லைனுக்கு மேலே ப்ரைஸ் இருக்கணும். இந்த இடத்துல பாருங்கள், இந்த மிட்லைனுக்கு மேலே ப்ரைஸ் இருக்குது. எல்லா இடத்துலையும் இது ரெட் இருக்குன்னா எல்லா இடத்துலையும் செல் பண்ண மாட்டோம். இந்த இடத்துல செல் பண்ண மாட்டோம், இந்த இடத்துல செல் பண்ண மாட்டோம், இந்த இடத்துல செல் பண்ண மாட்டோம், இந்த இடத்துல செல் பண்ணுவோம். அதாவது இந்த மிட்லைனுக்கு மேலே. அதே போல் பை பண்ணுறோன்னா இந்த மிட்லைனுக்கு மேலே ப்ரைஸ் இருந்தால் மட்டும்தான் பை பண்ணுவோம். அதாவது இங்கே ஏதாவது ப்ரைஸ் இருந்தால் மட்டும்தான் பை பண்ணுவோம். இந்த இடத்துல வந்து சாரி மிட்லைனுக்கு இந்த மிட்லைனுக்கு கீழே இருக்கணும். இந்த மிட்லைனுக்கு கீழே இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம வந்து பை பண்ணுவோம். அதாவது இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் எங்கேயுமே நம்ம பைவே பண்ணியிருக்க மாட்டோம். ஏன்னா மிட்லைனுக்கு கீழே ப்ரைஸே வரல. பட் இந்த இடத்துல நம்ம ஏதாவது ஒரு என்ட்ரி கிடச்சிருந்தா நம்ம கண்டிப்பாக எடுத்துருப்போம். இந்த இடத்துல பாருங்கள், இந்த மிட்லைனுக்கு கீழே வந்து ப்ரைஸ் இருக்குது. அதே போல் இங்கே பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மிட்லைனுக்கு கீழே ப்ரைஸ் இருக்குது. தெரியுதா? இந்த மிட்லைனுக்கு கீழே ப்ரைஸ் இருந்துச்சுன்னா தான், இந்த நடுவில் ஒன்று போதே இந்த டாட்டா, இந்த டாட் லைன் தான், இதுக்கு கீழே ஒரு ப்ரைஸ் இருந்துச்சுன்னா நம்ம வந்து பை பண்ண பார்ப்போம். ஸோ நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம் ப்ரைஸ் எப்படி இருக்குது. ஃபுல்லாக வந்து இது க்ரீனில் இருக்குது. தெரியுதா? இது வந்து ஃபுல்லுமே க்ரீனில் இருக்குது. க்ரீனில் இருக்கும்போது என்ன பண்ண போகிறோம், நம்ம பை தான் பண்ண போகிறோம். எப்போ பை பண்ண போகிறோம்? அதாவது இந்த மிட்லைனுக்கு கீழே ப்ரைஸ் இருக்கும்போது நம்ம பை பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துலையும் கேட்கலாம், இந்த இடத்துலையும் மிட்லைனுக்கு கீழே தானே ப்ரைஸ் இருக்குன்னு இருக்குது. பட் நல்லா இருக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேண்டல் வந்து ஓவர்லாப் ஆயிருக்கு. இந்த மாதிரிலாம் இருந்தால் எந்த என்ட்ரிஸும் எடுக்க மாட்டோம். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இருந்தால் எந்த என்ட்ரிஸும் எடுக்க மாட்டோம். ஸோ என்ட்ரிஸ் கம்மியாக தான் கிடைக்கும். பட் கிடைக்கிற என்ட்ரிஸ் ரொம்ப தரமாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல ஃபுல்ஃபில் ஆகுது. ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல வந்து கீழே வருது. ஸோ செகண்ட் கண்டிஷன் என்னன்னா, இது வந்து ஒரு ப்ளூ ஹிஸ்டோகிராமாக மாறணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ப்ளூ ஹிஸ்டோகிராமாக மாறுது. ப்ளூ ஹிஸ்டோகிராமாக மாறும் போதும் ப்ரைஸ் வந்து என்ன பண்ணுது, மிட்லைனுக்கு கீழே தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு என்ட்ரி கிடைக்குது. எந்த இடத்துல? இந்த இடத்துல பாருங்கள், இது வந்து ஒரு ப்ளூ ஹிஸ்டோகிராமாக மாறும் போது இது வந்து மிட்லைனுக்கு கீழே இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து ரெண்டு கண்டிஷனும் வந்து இந்த இடத்துல ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து லாங் போகிறீங்க, லாங் போயிட்டு எங்கே ஸ்டாப் லாஸ், ஒரு ஸ்விங் லோ ஸ்டாப் லாஸ், இல்லைனா ஒரு ப்ரீவியஸ் ஸ்விங் லோ, இந்த இடத்துல வந்து ஃபைனல் ஒரு அல்டிமேட் ஸ்விங் லோ, அப்படி இல்லைனா ப்ரீவியஸ் ஸ்விங் லோ ஸ்டாப் லாஸ் போட்டு எய்மிங் ஃபார் 1:2. அவ்வளோதான். இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து ஒரு 1:2 வச்சாவே போதும். அது வந்து நல்லாவே அச்சீவ் ஆகும். இந்த இடத்துலலாம் பாருங்கள், இந்த இடத்துல க்ரீனில் மாறி இருக்குது, ரெட்டில் வந்துட்டு க்ரீனில் மாறி இருக்குது. இது எல்லாமே ஃபுல்லாக பையில் தான் இருக்குது. பட் நம்ம எடுக்க மாட்டோம். இந்த இடத்துல நம்ம நிறைய என்ட்ரிஸ் மிஸ் பண்ணுவோம், பட் எதுவுமே எடுக்க மாட்டோம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியோட கான்செப்ட் என்னது இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு டீப் புல் பேக், ப்ரைஸ் வந்து நல்ல டீப் புல் பேக் எடுக்கும் போது மட்டும்தான் நம்ம ட்ரேட் எடுக்கிறோம். கரெக்டாக? அதுக்கு தான் இந்த மிட்லைன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஹை டிஸ்கவுண்ட் ஏரியான்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு ஹை டிஸ்கவுண்ட் ஏரியா. இப்போ எதுவுமே இல்லை, இது வந்து ஹை டிஸ்கவுண்ட் ஏரியாவா இல்லையான்றதுக்கு நான் ஒரு சின்னதாக சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல இதான ஸ்விங் லோ, இந்த இடத்துல ஸ்விங் லோ இருக்கா. நான் இதில் வந்து எப்படி காட்டுறேன்னா, ஒரு நிமிஷம் இருங்க, இந்த இடத்துல ஃபிப்பு போட்டு காட்டுறேன். இந்த இடத்துல ஃபிப்பு போட்டு காட்டினா இந்த இடத்துல தெரியுதா? இப்போ பாருங்க, ஃபிப்பு போட்டு பார்க்குற ட்ரேடர்ஸ்லாம் எங்கே பண்ணுவாங்க, கரெக்டாக இந்த 0.5 ஏரியா கிட்ட வருதா. இந்த இடத்துல நல்லா பார்க்கலாம், ஒரு 0.5 ஏரியா கிட்ட வருது. ஸோ இந்த ஏரியா ஆல்மோஸ்ட் இந்த ஏரியா இருக்கும் வச்சுக்கோங்களேன். எப்பவுமே இந்த 0.5 இருக்காது, பட் ஒரு நல்ல டிஸ்கவுண்ட் ஏரியா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டிஸ்கவுண்ட் ஏரியாவாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான டிஸ்கவுண்ட் ஏரியாஸ் மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். வேறு எதுவுமே நம்ம வந்து பெருசாக எடுத்துக்க போகிறது இல்லை. ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் வந்திருக்கு, இதுக்கு கீழே பேண்டுக்கு கீழே ப்ரைஸ் வந்திருக்கு, பட் இந்த இடத்துல ரெட்டாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம எதுவுமே எடுக்க மாட்டோம். நம்ம வந்து கிளியராக இருந்தால் மட்டும் தான் எடுப்போம். அதே போல் இந்த இடத்துலையும் வந்து ப்ரைஸ் வந்து நல்ல க்ரீனில் இருக்குது. இந்த இடத்துலையும் ஹிஸ்டோகிராமும் நல்லா க்ரீனாக கொடுக்குது. இந்த இடத்துலையும் ரெட்லேருந்து க்ரீனில் சேஞ்ச் ஆகுது. எல்லாமே சேஞ்ச் ஆகுது. பட் என்னன்னா ப்ரைஸ் வந்து இந்த மிட்லைனுக்கு கீழே இல்லை. கரெக்டாக என்ட்ரி கொடுக்கும்போது இந்த மிட்லைன் கீழே இருக்கானா, மிட்லைன் கீழே இல்லை. ஸோ நம்ம எதுவுமே எடுக்க மாட்டோம். பெருசாக இது வந்து மூவ்மெண்ட்டும் தரல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய மூவ்மெண்ட்டும் தரல. இந்த இடத்துல ப்ரைஸ் திரும்ப வந்து ரெட் லைனுக்கு, இந்த மிட்லைனுக்கு இருக்குல்ல, இந்த மிட்லைனுக்கு மேலே போகுது. மேலே போகும்போது நம்மளுக்கு ஒரு ரெட் ஹிஸ்டோகிராம் வருதான்னு சொல்லி பார்க்குறோம். இந்த இடத்துல நல்ல ஒரு புல் பேக், நல்ல ஒரு டீப் புல் பேக் தெரியுதா. ப்ரைஸ் இவ்வளோ பெருசாக கீழே விழுது. நல்லா பார்த்துக்கோங்க, ப்ரைஸ் இவ்வளோ பெருசாக கீழே விழுந்துட்டு ப்ரைஸ் என்ன பண்ணுதுன்னா திரும்ப அதே லென்த்துக்கு போகுது, அந்த ஹை கிட்ட போகுது. பாருங்க எவ்வளோ தூரம் கீழே விழுந்துச்சோ அவ்வளோ தூரம், ஆல்மோஸ்ட் ஒரு 100% கிட்டே போகுது. நல்ல வந்து ஒரு டிஸ்கவுண்ட் 50 கூட இல்லை, நல்ல ஒரு 100% கிட்ட போகுது. இந்த இடத்துல இருந்து ப்ரைஸ் என்ன பண்ணுது, அதுக்கப்புறமா வந்து கண்டினியூஸ் ஃபால். ஸோ இந்த மாதிரி ஏரியாஸ் தான் நம்ம பிடிக்க போகிறோம். இப்போ ட்ரெண்ட் லைன் ட்ரேடர்ஸ்னா என்ன பண்ணுவாங்க, அப்படி லைன் போட்டு உடச்சி என்ன பண்ணுவாங்க, இல்லைனா இந்த இடத்துல வந்து ஒரு ஆர்எஸ்ஐனா எக்ஸ்ட்ரீம் ரீஜனில் போயிடுச்சுன்னு செல் பண்ணுவாங்க. ஸோ விதவிதமாக பண்ணுறோம். இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். கான்செப்ட் வந்து ஒன்று தான். ஸோ இந்த இடத்துல வந்து நல்ல ஒரு டீப் புல் பேக், அதுக்கப்புறமா ஒரு ரெட்
ஹிஸ்டோகிராம் வருது, ஏதாவது ரெட் ரெட் கேண்டில் வருது இந்த இடத்துல, இந்த மெக்டியில் இது வந்து ஒரு ரெட் கேண்டில் வருது. அது வந்து வரும்போது ப்ரைஸ் வந்து மிட்லைனுக்கு மேலே தான் இருக்கிறது, இந்த இடத்துல தான் மிட்லைனுக்கு மேலே இருக்கிறது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த இடத்துல நம்ம வந்து ஷார்ட் போகிறோம், ஷார்ட் போயிட்டு இதுக்கு மேலே ப்ரீவியஸ் ஸ்விங்லோக்கு மேலே ஸ்டாப் லாஸ் போடுறோம், ஸ்டாப் லாஸ் போட்டு எய்மிங் ஃபார் 1:2. ஸோ இதில் வந்து 1:2 வைக்கலாம். அப்படி இல்லை எனக்கு அதை விட கொஞ்சம் அதிகமாக வேணும்னா இந்த லைனை தொடுற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த லைனை தொட்டுச்சுன்னா 1:2.2. ஓகே, இந்த லைனை தொட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே வந்துடலாம். 1:2.2 வந்து கொஞ்சம் ரீசனபிளாக இருக்கும். பட் அதுக்கு மேலேயும் போகணுமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா இந்த லைனை தொட்டுச்சுன்னா மோஸ்ட்லி வந்து ஒரு ரிவர்சல் இருக்கும். இந்த இடத்துல பாருங்க, இந்த லைனை தொட்டிருக்கு, தொட்ட உடனே ஒரு ரிவர்சல். அது வந்து நம்மளுக்கு தெரியாது, அது திரும்ப அந்த ரிவர்சல் அப்படியே வந்து ட்ரெண்டே சேஞ்ச் ஆயிடுமா இல்லைனா ஜஸ்ட் ஒரு நார்மல் புல் பேக் ரிவர்சல் அப்படின்றது தெரியாது. ஸோ நான் பார்த்த வரைக்கும் 1:2.2. பட் நிறைய என்ட்ரிஸ் கிடைக்காது, அதை பார்த்துக்கோங்க. நிறைய என்ட்ரிஸ் வந்து சுத்தமாக கிடைக்காது. இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல வந்து நல்ல ஒரு டீப் புல் பேக், கரெக்டாக நல்ல ஒரு ரெட்டில் இருக்குது. ரெட்டில் இருந்ததுக்கு அப்புறமா ஒரு டீப் புல் பேக், நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக ப்ரைஸ் வந்து மேலே போயிருக்கு. இந்த இடத்துல வந்து ஹிஸ்டோகிராம் வந்து ரெட்டாக மாறுது, தெரியுதா? இந்த இடத்துல ஹிஸ்டோகிராம் ரெட்டாக மாறுது. பட் இந்த வந்து மிட்லைனுக்கு கீழே இருக்குது. நம்மளுக்கு என்ன பண்ணணும், செல்லுனா மிட்லைனுக்கு மேலே இருக்கணும், பைனா மிட்லைனுக்கு கீழே இருக்கணும். பட் இது வந்து மிட்லைனுக்கு கீழே இருக்குது ஃபார் செல், அதனால நம்ம எடுக்க மாட்டோம். நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். திரும்ப இந்த இடத்துல பாருங்க, ஒரு டீப் புல் பேக்கா, இது ஒரு எக்ஸ்ட்ரீம் புல் பேக் பாருங்க. இந்த இடத்துல வந்து கிரீன்ல மாறிடுச்சு. கிரீன்ல மாறினதுக்கு அப்புறமா ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீம் புல் பேக், நல்ல ஒரு புல் பேக் இந்த இடத்துல. அதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து இது வந்து ஒரு ஒரு ஹீக்கினாஷி, இந்த ஒரு ஹீக்கினாஷி கேண்டல் வந்து இந்த மெக்டியில் வந்து இந்த இடத்துல வருது. ஸோ இந்த இடத்துல வரும்போது இது மிட்லைனுக்கு கீழே தான் இருக்குது. இந்த இடத்துல பாருங்க, மிட்லைன் கீழே இருக்குது. மிட்லைன் கீழே இருக்கும்போது லாங் போறீங்க, லாங் போயிட்டு ப்ரீவியஸ் ஸ்விங்ல வந்து ஸ்டாப் லாஸாக போட்டுக்கிறீங்க, எய்மிங் ஃபார் 1:2. இந்த இடத்துல வந்து 1:2 or 1:2.2. மோஸ்ட்லி இந்த 2.2 அதுதான் இந்த ஏரியா. இந்த இந்த லைனை வேணால் நீங்கள் டார்கெட்டாக வச்சுக்கலாம். என்ன சொல்வேன், 1:2.2வே போதும். அதுக்கு மேலே வேணும்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரேட் பண்ணுங்கள். பட் என்ன, நிறைய என்ட்ரிஸ் கிடைக்காது, அதை பார்த்துக்கோங்க. பட் கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் அடிக்கும். பட் நீங்களே யோசிச்சு பார்க்கலாம், இந்த ஸ்ட்ராட்டஜியில் மினிமம் வந்து ஒரு 10க்கு 1:2 வச்சு 4 ட்ரேட் வின் பண்ண முடியுமானா கண்டிப்பாக வின் பண்ணலாம். அதில் வந்து டவுட்டே இல்லை. என்ன ஒரே விஷயம், நிறைய ட்ரேட்ஸ் கிடைக்காது, அதுதான் நீங்கள் கொஞ்சம் பார்க்க வேண்டிய விஷயம். மற்றபடி வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். நீங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்ட்ராட்டஜியில் நல்லா சூப்பராகவே ட்ரேட் பண்ணலாம். இந்த இடத்துல பாருங்கள், ஒரு என்ட்ரி கிடைக்குது, ஒரு ஒரு க்ரீன் கேண்டில் வந்திருக்கு ஹீக்கினாஷியில் இந்த இடத்துல. பட் இது வந்து மிட் லைனுக்கு மேலே இருக்குது, எடுக்க மாட்டோம். அது திரும்ப வந்து இந்த இடத்துல ஒரு வருது. பட் இந்த இடத்துலையும் வந்து க்ரீன் லைனுக்கு மிட் லைனுக்கு மேலே இருக்குது, எடுக்க மாட்டோம். எப்போல்லாம் இந்த மிட் லைனுக்கு கீழே இருக்கோ இந்த இடத்துல நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஹிஸ்டோகிராம் வந்து ஃபிப் வந்து போட்டு பார்த்தோம்னா, மோஸ்ட்லி இந்த இடத்துல ஃபிப்பே போட்டு பார்க்கலாமே. இந்த இடத்துல இருந்து ஃபிப் போட்டு பார்க்குறோம்னா அது எவ்வளோ தூரம் வருது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். கரெக்டாக பாருங்கள், இதுவும் 0.5. முன்னாடி என்ன பார்த்தோம், 0.5 பார்த்தோம். இதுவும் பாருங்கள் 0.5, 0.618 அந்த ஏரியாவை டச் பண்ணுது. ஸோ இந்த ஏரியாவை டச் பண்ண உடனே வாங்கிடலாம். ஆனால் ஃபிப்லாம் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஏரியாவை டச் பண்ண உடனே வாங்குவாங்க. ஸோ அதுதான் நம்ம பண்ண மாட்டோம். இந்த ஏரியாவை டச் பண்ணிட்டு நம்மளுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் எடுக்கணும், ஒரு டீப் புல் பேக். ஸோ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அது டீப் புல் பேக் நல்லா வந்து கீழே விழுது, மேலே ஏறிட்டே இருக்க ப்ரைஸ் நல்லா கீழே விழுது. அது வந்து இன்னும் கீழே விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது நம்மளுக்கு தெரியாது. இங்கேருந்து ரிவர்ஸ் ஆக போகுதா அப்படின்றதுக்கு தான் நம்ம வந்து இந்த மெக்டியை வந்து இந்த ஹீக்கினாஷியை யூஸ் பண்ணிக்கிறோம். இது வந்து இந்த இடத்துல க்ரீனாக வரணும்னு. ட்ரெண்ட் வந்து எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க தான் நம்ம வந்து இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியில் பார்த்தீங்கன்னா 2 இண்டிகேட்டருமே ஹீரோ தான். ஒரே ஒரு இண்டிகேட்டர் இல்லை, நம்ம 2 இண்டிகேட்டருமே யூஸ் செஞ்சு தான் பெர்ஃபெக்டாக வந்து ட்ரேட் பண்ண பார்க்குறோம். ஏதாவது ஒரு இண்டிகேட்டர் மட்டும் வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு யூஸே கிடையாது. நம்ம இந்த இண்டிகேட்டர் மட்டும் வச்சோன்னா யூஸ் கிடையாது, இந்த இண்டிகேட்டர் மட்டும் வச்சோன்னா யூஸ் கிடையாது. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை நான் வந்து இந்த ஒரு டீப் புல் பேக்கில் எப்படி வந்து என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் பில்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பாருங்கள், டீப் புல் பேக்கில் எடுக்கணுமா, இல்லைனா வந்து நீங்கள் இந்த மிட்லைனுக்கு மேலே இருக்கும் போதே எடுக்க போகிறீங்களா ஃபார் பை, இல்லை இந்த மிட்லைனுக்கு கீழே இருக்கும் போதே ஃபார் செல் எடுக்க போகிறீங்களா அப்படின்றதும் நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படி பார்த்தாலும் சில ஏரியாஸில் வந்து இந்த ஏரியாலாம் பாருங்கள், ரெட்டாக வருது. ரெட்டாக வரும்போது இந்த கேண்டல் இங்கே இருக்குது, மிட் லைனுக்கு கீழே தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துலையும் நீங்கள் வந்து இப்படி ஷார்ட் போகலாம், இந்த லைனுக்கு மேலே அப்படி ஸ்டாப் லாஸ் கூட போடலாம், போட்டு எய்மிங் ஃபார் 1:2. இந்த இடத்துல வந்து 1:2 வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. நான் ஏன் இதை சொல்கிறது இல்லைனா, இப்படி எடுக்கிற என்ட்ரிஸ் வந்து நிறைய இருக்கும். ப்ளஸ் இந்த லைனை தொடுதில்ல, லைனை தொட்ட உடனே ஒரு சின்னதாக வந்து ஒரு புஷ் மேலே இருக்கலாம். இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு புஷ் மேலே இருக்கலாம், அது நம்மளுக்கு தெரியாது. அதனால தான் நான் வந்து ஒரு டீப் புல் பேக் எடுத்துக்கிட்டேன். ஒரு டீப் புல் பேக் ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்ற ட்ரேடர்ஸ் வந்து இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸே தான் எடுக்கணும். இப்போ ஒரு மொமெண்டமில் நான் எடுக்கிறேன்னா அவங்க நடுவில் எடுப்பாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு டீப் புல் பேக் ஸ்ட்ராட்டஜி, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை தூக்கிட்டு போய் மொமெண்டமில் அப்ளை பண்ணாதீங்க, பிரேக் அவுட்டில் அப்ளை பண்ணாதீங்க, ரிவர்சல் எல்லாம் அப்ளை பண்ணாதீங்க. இது வந்து ஒரு டீப் புல் பேக், இது வந்து ரிவர்சல் கிடையாது. அப்படி பார்த்தோம்னா இது இந்த இடத்துலயே நம்ம ரிவர்சல் எடுக்கணும். இந்த இடத்துல பாருங்க, ஒரு கிரீன் வருதா, ஒரு கிரீன் ஹிஸ்டோகிராமா, ஒரு கிரீன் ஹீக்கினாஷி மெக்டி வந்து இந்த இடத்துல கிரீனா தருது. ஸோ இந்த இடத்துலயே நம்ம பார்த்தோம்னா ஆக்சுவலாக எடுக்கணும் ரிவர்சல்லாம். இது ரிவர்சல் கிடையாது, இது வந்து ஒரு டீப் புல் பேக். ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜியோட கான்செப்டை, அந்த ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் எனிவேஸ் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக தான் நான் சொல்லியிருக்கேன். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். நன்றி, பை.